அப்படின்னு நிறைய பேர் வந்திருக்காங்க க்ரீட் பண்ணுறதுக்கு. நமக்கு நான் கூட சொன்னேன், நீங்கள் ஏப்பா டாக்டர் ஜெயிக்க வேணாம், ஃபாதர் ஜெயிக்க வாங்க பாருங்க, எல்லோரும் அப்பா அப்பான்னு என்ன கூப்பிட்றீங்க, ஃபாதர் ஜெயிக்க வராமல் டாக்டர் ஜெயிக்க வரீங்களான்னு கூட நான் சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன். பரவாயில்ல, உலகத்தில் எவ்வளோ டேஸ் வருது, இது ஒரு முக்கியமான ஒரு நாள் அப்படின்னு நினைக்கப்படுறது அதுவே ரொம்ப மகிழ்ச்சி தான் இல்லையா? அண்ட் நான் டாக்டர்ஸ் டேக்கு சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இது மாதிரி டாக்டர்ஸ் டே அப்படின்னு நினச்சி உங்களை வாழ்த்தி வணங்குறதுக்கு மக்கள் வர மாதிரி நீங்கள் நல்ல டாக்டராக இருக்கணும், அன்பாக இருக்கணும், அனுசரணையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், வெளிப்படையாக இருக்கணும், பேஷண்ட்டு நல்லாகணுமே அப்படின்னு ஒரு உண்மையான ஒரு பிரார்த்தனையோட, ஒரு இறை உணர்வோட, அதாவது இறை அன்பு அப்படின்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸ் இருந்தார் இல்லையா, அவர் சொல்லுவார், இந்த இறை தேடும் பணியோடு இறை தேடும் பணி எனக்கு மிகவும் முக்கியம் அப்படிம்பார். அதுமாரி நம்ம சாப்பாட்டுக்காக பழப்பு பண்ணால் கூட அதுலேயும் ஒரு ஆன்மீகம் இருக்கணும், தெய்வ உணர்வு இருக்கணும், பக்தி உணர்வு இருக்கணும், இந்த பேஷண்ட் உண்மையாகவே நல்லாகணும் அப்படிங்கிற உணர்வுபூர்வமான ஐக்கியம் இருக்கணும். அப்போ தான் அந்த தொழிலுக்கு மரியாதை. இந்த டாக்டர்ஸ் டே அன்றைக்கி நான் எல்லா டாக்டர்ஸுக்கும் சொல்கிறது தான், எல்லோரும் இது ரொம்ப புனிதமான தொழில், நோபல் ப்ரொஃபஷன் அப்படிங்கிறாங்க, அதை நோபலாகவே ப்ராக்டிஸ் பண்ணணும். நோ பில் அப்படின்னு சொல்லிட்டு பில்லு கொடுக்காம மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது, நோபலாகவே ப்ராக்டிஸ் பண்ணணும். வணக்கம். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ.